ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 16/7/2025 ஆணி மாதம் நிறைவு நாள், ஆணி 32ஆம் நாள். நாளை ஆடி பிறக்கின்றது. ஓம் சக்தி என்ற கோஷத்தோடு அம்பாளை வணங்க வேண்டிய அற்புதமான மாதம் நாளை பிறக்கின்றது. ஆடி மாதம், விஸ்வாவசு வருடம். அற்புதமாக இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 5:50 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாள் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் ஜெம் டிவியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வாழ்த்துகின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? கலை மற்றும் கல்வி, எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை பார்க்க வேண்டும் என்றால் அது விஷயமாக அணுகலாம். ஜாதகம் பார்ப்பதற்கு நல்ல நேரம். அதேபோல் புதிதாக கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் விவசாயிகள் புதிதாக விதை விதைப்பதற்கும் உகந்த நேரம் இந்த நேரம். இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த நேரத்திலே மௌனம் காக்க வேண்டும். எந்த விதமான வாக்குவாதங்களிலேயும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அது பெரிய சண்டையாக மாறி பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே இந்த 1 மணி நேரம் இறைவனுடைய நாமத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு மௌனமாக இருப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:12 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:43 வரை தேய்பிரை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சிம்மராசிக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். இன்று காலை 6:12 வரை சிம்மராசிக்கு சந்திராட்டமம். அதன் பின்பு இன்றைய சந்திராட்டமம் இன்று காலை 6:12 வரை ஆயிலிய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே சிவப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் நாளைய விசேஷங்கள், நாளைய விசேஷம் என்று பார்த்தால் தேய்பிறை அஷ்டமி, தட்சிணாயன காலம் துவங்குகின்றது. அதாவது ஆடி மாத பிறப்பு துவங்குகின்றது. இந்த ஆடி மாதம் என்பது அற்புதமான மாதம். இந்த மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள். அதற்கு காரணம் ஆடி மாதத்திலே கோவில் திருவிழாக்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே கோவில் திருவிழாக்களிலே மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காக சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர். மேலும் தட்சிணாயன காலம் தொடக்கம் மாதம் என்பதாலும் இந்த ஆடி மாதத்திலே சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். உண்மையில் ஆடி மாதத்திலே திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற முக்கியமான விசேஷங்களை தவிர்த்து மற்ற சுப விஷயங்களை எல்லாம் செய்யலாம். உதாரணமாக கல்வி கற்பதற்கும், நகை வாங்குவதற்கும், வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவதற்கும், தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல விருத்தி செய்வதற்கும் அருமையான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஆடி மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஜூலை 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை. அதேபோல் ஆடி மாதம் 15ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. அதேபோல் ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை. அதேபோல் ஆடி மாதம் 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ஆடி 28
ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை. ஆடி 29ஆம் நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இந்த நேரங்கள் சிறப்பான நேரங்கள். இந்த நேரங்களை குறித்து வைத்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆடி மாதம் கடன் தீர்க்க உகந்த நாட்கள் என்று பார்த்தால் ஆடி 3ஆம் தேதி, அதாவது ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை 12 மணி முதல் 1 மணி வரை, அதாவது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி மாதம் 6ஆம் தேதி ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை. இனி ஆடி மாதம் கடன் தீர்ப்பதற்கு உகந்த நாட்களை பார்க்கலாம். ஆடி மாதம் 3ஆம் நாள், அதாவது ஜூலை 19 சனிக்கிழமை, நேரம் காலை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி மாதம் 6ஆம் நாள் ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. அதேபோல் ஆடி 12 ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை. ஆடி 13 ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி மாதம் 17ஆம் நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி மாதம் 24ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 27 ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. ஆடி 29 ஆகஸ்ட் 14ஆம் நாள் வியாழக்கிழமை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இந்த நேரங்களெல்லாம் நாம் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு சிறந்த நேரங்கள். இந்த நேரங்களிலே கடனை கொடுக்க துவங்கினால் அந்த கடனானது விரைவிலே அடைந்து மன நிம்மதி நமக்கு தரும். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம் அலுவலகத்திலே. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். முடிந்தவரை இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் போட்டு விடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக சிறப்பான இந்த நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஏற்கனவே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற அற்புதமான நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற அற்புதமான நாள், சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை அதிகமாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்புகளை சேர்க்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக செயலாற்ற வேண்டிய நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எந்த துறையிலே இருந்தாலும் அந்த துறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பல வகைகளிலே பணம் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். எல்லா வகையிலும் மனம் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சிலர் சொந்த நிலம் வாங்குவதற்காக முன்பணம் கொடுப்பீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. வெகு நாட்களாக விற்காத இடம் இன்றைய நாளிலே விற்று போகும். ஆக சிறப்பான நாள் இது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் நீங்குவதற்கான காலம் பிறந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெற பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி மாதத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கின்றோம். அவற்றை கடைபிடித்து எல்லா வகையிலும் சிறப்புகளை பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். பக்தி என்பது ஒவ்வொருவருடைய மனதிலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலர் ஆழ்ந்த பூஜை செய்வார்கள். 2 மணி நேரம் அமர்ந்து செய்வார்கள். நேரம் இருப்பவர்கள் அப்படி செய்யலாம். ஒரு சிலருக்கு அவசர பக்தியாக இருக்கும். போகிற போக்கிலே இறைவனை நமசிவாயா முருகாயன போவார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய அளவுகோலுக்கும் ஒவ்வொரு விதமாக பக்தி என்பது இருக்கின்றது. ஆக பக்தி என்கின்ற ஒரு உணர்வு மட்டும் எல்லோருக்கும் பொதுவானது. அந்த வகையிலே அதிக நேரம் பூஜை செய்பவர்கள் தான் சிறந்த பக்திமான்கள் என்றோ,
தினசரி 2 வேளையும் கோவிலுக்கு செல்வர்கள்தான் நல்ல பக்திமான்கள் என்றோ நம்மால் வரையறுக்க முடியாது. பக்தி என்பதை ஒரு சிறிய கூண்டுக்குள் நாம் நிறுத்த முடியாது. அப்படியானால் பக்தி என்பது என்ன? பகவானிடம் பக்தி கொள்பவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற அர்த்தம் இல்லை. பக்தி என்பது அவரவர்களுடைய மனோபாவத்துக்கு ஏற்றதாக அமைகின்றது என்பதுதான் உண்மை. இப்படி பக்தியை பல வகைகளாக பிரிக்கலாம். குறிப்பாக 9 விதமாக பக்திகளை பிரிக்க முடியும், வகைப்படுத்த முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவது சிரவணம், அதாவது கேட்டல். பகவானுடைய நாமங்களையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய தாத்பரியங்களையும் பகவானுடைய திருவிளையாடல்களையும் பற்றி கேட்பது இது. அடுத்தது கீர்த்தனம், பகவானுடைய பெருமைகளை பேசுவது, இறைவனை நன்றாக பாடுவது, இவையெல்லாம் கீர்த்தனம் என்று பெயர். அடுத்து ஸ்மரணம், எப்போதுமே பகவானை நினைத்து கொண்டிருப்பது. எந்நேரமும் நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வேலையின் போது மனதுக்குள்ளே நமசிவாயா என்றோ ஹரே கிருஷ்ணா என்றோ அந்த பகவானுடைய நாமமானது ஓடிக்கொண்டே இருக்கும். பகவானது நாமமானது ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலர் வாய்விட்டு சொல்வார்கள், ஒரு சிலர் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து பாத சேவனம், இறைவனுடைய கால்களை விழுந்து வணங்குவது. இதற்கு பாத சேவனம் என்று பெயர். மனதிலே எப்போதும் கிருஷ்ணனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பது, பகவான் சிவனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பது, அன்னை அபிராமியனுடைய கருமாரியினுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பது, இதற்கு பாத சேவனம் என்று பெயர். அதற்கு அடுத்து வந்தனம், இறைவனை வணங்குவது, அவனை போற்றுவது, எந்நேரமும் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது, அவனை வணங்கிக் கொண்டே இருப்பது, இதற்கு வந்தனம் என்று பெயர். அதற்கடுத்து அர்ச்சனம், இறைவனுக்கு நல்ல தூய மலர்களாலும் நல்ல வாசமுள்ள மலர்களையும் பூஜை செய்து அவர்களுக்கு இறைவனுக்கு கனிகளையும் பிரசாதமாக தருவது அர்ச்சனம் என்று பெயர். அடுத்து தாஸ்யம், பகவானுடைய வேலைக்காரனாக நாம் நடந்து கொள்வது. இறைவன் என்ன கட்டளையிட்டாலும் நாம் அதனை செய்ய வேண்டும் என்கின்ற மனோபாவத்தோடு ஒரு தாசனாக வாழ்வது, இதற்கு தாஸ்யம் என்று பெயர். அதற்கடுத்து சக்யம், சக்யம் என்றால் நட்புணர்வு என்று பொருள், இறைவனை நண்பனாக கொள்வது. குச்சேலர் எப்படி இறைவனுக்கு நண்பராக இருந்து எல்லாவற்றையும் பெற்று மோட்சம் அடைந்தாரோ, அதுபோல இறைவனை நம்முடைய நண்பனாக நினைப்பது. இதிலே சுந்தரமூர்த்தி நாயனார் மிகப்பெரிய உதாரணம் நமக்கெல்லாம். இறைவனுடைய நண்பனாக இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊனுடம்போடு கைலாயம் அடைந்தார். அப்படி இறைவனை நண்பனாக பாவித்து பக்தி செலுத்துவது. அடுத்து ஆத்ம நிவேதனம், பகவானுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வது, இதற்கு ஆத்ம நிவேதனம் என்று பெயர். இராமாயணத்திலே இந்த 9 வகையான பக்திக்கும் உதாரணங்கள் இருக்கின்றார்கள், அவர்களை பார்க்கலாம். ஸ்ரவண பக்திக்கு உதாரணமாக ஆஞ்சநேயர் இருக்கின்றார். ராம நாமத்தை எந்நேரமும் உச்சரித்து கொண்டே இருந்தவர் ஆஞ்சநேயர். அடுத்து கீர்த்தன பக்திக்கு வால்மீகி உதாரணமாக இருக்கின்றார். அவர்தான் இராமாயணத்தை இயற்றினார், நமக்கெல்லாம் கொடுத்தார். அடுத்து ஸ்மரண பக்தி, இதற்கு சீதையை உதாரணமாக கொள்ளலாம். அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்ட போதும் அந்த 10 மாத காலம் ராமனையே நினைத்திருந்தார். அடுத்து பாத சேவன பக்தி, இதற்கு பரதனை நாம் உதாரணமாக கொள்ளலாம். ராமனுடைய பாதுகையை வைத்து அரசை ஆண்டவன். ராமனுடைய பாதுகையை அரியாசனத்திலே வைத்துவிட்டு அதற்கடுத்து ஒரு சிறிய அரியாசனத்திலே தான் அமர்ந்து ஆட்சியை நடத்தினான்.
ஆக பரதன் இதற்கு உதாரணமாக இருக்கின்றான். அடுத்து வந்தன பக்தி. வந்தன பக்திக்கு விபீஷணன் உதாரணமாக இருக்கின்றார். ராவணனுடைய தம்பியாக இருந்தும் ராமனையே வணங்கி நியாயத்தின் பக்கம் நின்று வந்தன பக்தி செய்தார். அடுத்து அர்ச்சனா பக்திக்கு சபரி ராமனுக்கு நல்ல பழங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பழத்தையும் தானே கடித்து பார்த்து சுவையாக இருக்கின்றதா, இதனை ராமருக்கு அளிக்கலாமா என சோதித்து பின் கொடுத்தவன். அடுத்து தாஸ்ய பக்தி. இதற்கு லக்ஷ்மணனை உதாரணமாக கொள்ளலாம். ராமனுடனேயே இருந்து அவரது சொல்படி நடந்தவன், அவரை எந்நேரமும் பின்பற்றியவன். அடுத்து சக்கிய பக்தி. இதற்கு சுக்ரீவனை நாம் உதாரணமாக கொள்ளலாம். ராமனோடு நட்பு கொண்டவன். அடுத்து ஆத்ம நிவேதனத்துக்கான அற்புதமான உதாரணமாக ஜடாயு திகழ்கின்றார் ராவணனிடமிருந்து. அடுத்து ஆத்ம நிவேதனம். இதற்கு உதாரணமாக ஜடாயுவை கொள்ளலாம். ராவணனிடமிருந்து சீதையை காப்பாற்ற முயன்று அதில் தோல்வியுற்றாலும் அதற்காக தன் உயிரையே மாய்த்து கொண்டவர், தன் உயிரையே கொடுத்தவர் சீதைக்காக. ஆக இந்த 9 வகை பக்தியிலே எது நம்மால் கை கொள்ள முடிகின்றதோ அந்த பக்தியை நாம் மேற்கொண்டு பக்தி செலுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து நாம் பக்தியை செலுத்த வேண்டும். நமக்கு பார்க்க பிடிக்காத விஷயங்களை கண்ணை மூடிக்கொண்டு தவிர்க்கலாம். பேச பிடிக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளலாம். ஆனால் நல்ல விஷயங்களை எப்போதுமே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் காது திறந்தே இருக்கின்றது நமக்கெல்லாம். ஆகவே எந்நேரம் இறைவனுடைய நாமங்களை நாம் செவி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட செவிகளை திறந்து வைத்துக்கொண்டு இறைவனுடைய நாமங்கள் மட்டுமே நம்முடைய செவிகளிலே வந்து ஒலிக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டே இருந்தால் கால் வலிக்கும், பார்த்து கொண்டே இருந்தால் கண் வலிக்கும், பேசிக்கொண்டே இருந்தால் வாய் வலிக்கும், எழுதிக்கொண்டே இருந்தால் கை வலிக்கும். ஆனால் கேட்டுக்கொண்டே இருந்தால் காது வலிக்காது. அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டாள் திருப்பாவையிலே கேசவனை பாடு என்றும் கேட்டே கிட என்றும் பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த கேள்வி ஞானம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. இறைவனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம், அவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம், எந்நேரமும் இறை பக்தியிலே இருப்போம். நம்முடைய வாழ்வானது சுகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.